இப்போ திமுக ஆட்சி காலத்தில் 4.5 வருஷம் காலம் சிறுபான்மையினர்கள் என்ன செய்தான்னு ஒண்ணு சொல்லுங்க. ஒருவேளை இதை பார்க்கின்ற அருமையான மக்கள் கமெண்ட் கொடுங்க. உங்க கமெண்ட்டை தயவுசெய்து தெரியுங்க. நான் ஒவ்வொரு பேட்டியில் அதை சொல்லிட்டே இருக்கிறேன். கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க சிறுபான்மையினருக்காக திமுக என்ன செய்தது என்பதை சொல்லுங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக நான் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் கடந்த ஆண்டு 4 தேவாலயங்களை, திருச்சபைகளை, ஆலயங்களை அவர் என்ன பண்ணாங்க, உடைச்சி தூக்கி போட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா, அது புறம்போக்கு இடத்துல இருந்தது, அல்லது அது ஓடக்கூடிய இடத்துல இருந்தது, அல்லது அது பர்மிஷன் வாங்காம கட்டப்பட்டது. இப்படி பல காரணங்கள் சொன்னாங்க. அதே அருமையான சகோதரன் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியிலே இதே சென்னையிலே குரோம்பட் பகுதியிலே ஒரு திருச்சபை சரியான இடத்துல இல்லை, அதனால நாங்க அதை எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்தாங்க. எடுத்த உடனே அந்த திருச்சபையின் பேராயர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து, அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார், நேரடியாக அவர் சந்தித்து எங்களுக்கு வேறொரு இடத்துல திருச்சபை தயவுசெய்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே வேறொரு இடத்தை காண்பித்து இந்த இடத்துல நீங்க தாராளமாக உங்க திருச்சபையை கட்டிங்கன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தார். அப்ப இதுல யார்